தேமுதிக வந்து அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து அதிமுக கொடுப்பான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. இப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி போவாங்களா, இல்லைன்னா இந்த தர்ம சங்கடமான நிலையில திமுக கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து அந்த அம்மா பெருமளத்தை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, எம்பி சீட் தரேன்னு சொன்னாங்களே, அப்போ வந்து எழுதி வாங்கிப்பாங்க. வாயெல்லாம் சொல்லணும்னா நடக்காது. எல்லாமே ஒரு இப்போ வைகோதோ ஒரு எம்பி சீட் எழுதி தான் வாங்கியிருக்காரு திமுகவில். எனக்கு ஒரு எம்பி சீட் கண்டிப்பாக இருந்தோன்னா அந்த லெட்டர் பேரில் எழுதி வாங்க. இது வந்து நம்ம வந்து லெட்டர் பேரில் எழுதி வாங்காமல் இந்த தவிர தப்பாக புரிஞ்சுட்டாங்க. தருவாங்கன்னா அந்த அந்த இதில் ஆன்லைன் இதில் ஆமாம் பாயமொழி பேசுகிற. இப்போ வந்து நான் வந்து ஆதரவு கொடுத்தா தான் இபிஎஸ் ஜெயிப்பார், இல்லை தோற்றுருவார். நீங்கள் சொல்கிற சட்டம்லாம் நடக்காது. திமுக பக்கம் போக மாட்டாங்க, இபிஎஸ் பக்கம் போக மாட்டாங்க, ஒன்லி அவங்க பிஜேபி பக்கம் தான் போவாங்க. இப்போ பிஜேபி அதிமுக கூட தானே கூட்டணி வச்சிருக்கு. அப்போ அந்த இதில் தானே ஆமாம் முதல்ல அவங்க வந்து பிஜேபி பக்கம் தான் போகிறாங்க. திமுக அது கருத்து சொல்ல வேண்டிய வேலை இல்லை. எம்பி சீட் வந்து மோடி என்ன சொல்கிறாரோ அதை வச்சு தான் இபிஎஸ் தருவார். இது நாங்கள் சொல்கிற கருத்து. அவரு எடப்பாடி பழனிசாமி அவரு எப்படி எடுக்கிற கருத்து நமக்கு தெரியாது. அதிமுக முடிவு எடுக்கிறதுல இல்ல, பிஜேபி என்ன முடிவு எடுக்குமோ அப்படிதான் தேமுதிகவுக்கு வந்து எம்பி சீட்டு கிடைக்கும், ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும். இது ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கு. இதுல யாரும் அண்ணாமலையார கேட்டு இருக்காரு. ஆமா அண்ணாமலையார் அவராரு கேட்டிருக்காரு. அண்ணாமலைக்கு தருவதா இல்ல அதிமுக உள்ள ஒரு எம்பி சீட்டு தருதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் இருக்காரு. வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் இவர் அண்ணாமலைக்கும் ஆகாதே, அப்ப எப்படி கொடுப்பாங்க? அது வந்து தலைமை என்ன சொல்றதோ, பிஜேபி தலைமை என்ன சொல்றதோ அதே தான் எடப்பாடி அவர் பழனிசாமி நடவடிக்கை எடுப்பாரு. ஏன்னா அவரு டெல்லிக்கு கட்டுப்பட்டார். டெல்லி என்ன நடக்குதோ அதுதான். ஒன்னு பிரமல தரணும், ஐபி சீட் தந்துடுறேன். இருக்குது 2 சீட் தான் அதிமுக. அதிமுக முதலாளி டெல்லியில இருக்கான்னு சொல்றீங்க? ஆமா, பினாமி முதலாளியில பினாமி. ஆமா, இப்பதான் சொல்றாங்க சொத்து எல்லாம் பினாமில போட்டுறாங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றாங்களே. அந்த பினாமி அவங்களுக்கு தான் தெரியும். பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான். இதான் நடைமுறை. நேற்று அந்த அம்மா பேட்டிலேயே கொடுத்துட்டாங்களே, நாங்கள் வந்து 2024 வந்து உங்களுக்கு நாங்கள் ஏடிஎம்கேல நாங்கள் எடப்பாடி அவர்கள் வந்து எங்களுக்கு 5 சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது உறுதியாக அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த சீட்டு வழியாக நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்றது அந்த அம்மா உறுதிப்பட சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வான்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பொறுத்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது. இதெல்லாம் வந்து இனிமே வர தேர்தல் விஷயங்களில் அவங்க பேசுகிற பேச்சுக்கள், இவங்க பேசுகிற பேச்சுக்கள், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் தெரிய வரும். இல்லை, இப்போ தேமுதிக கூட காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ அதிமுக கூட காம்ப்ரமைஸ் பண்ணி போவாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது சார். இப்போ வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு அவங்க அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. தேர்தல் சமயம் வந்து எப்படி வேணால் முரண்பாடுகள் வரும். அப்போ வந்து அவங்களோட சூழ்நிலைகள், இவங்க என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க, அவங்க என்ன கருத்துக்கள், தலைமையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அது பொதுப்படையான விஷயமா சொல்லவே முடியாது. இவங்களும் இப்போ எந்த பக்கம் ஜெயிக்கிற பக்கம் சீட்டு வேணும்னா அதையும் வாங்கிக்கணும். அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அவங்க பக்கம் நிற்கணும், இவங்க ஜெயிக்கிற மாதிரி தான். இப்போ இவங்க எல்லாமே கட்சி ஆரம்பிக்கிறது, இவங்க ஜெயிக்கிற பக்கம் நிற்கின்றதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறதா கிடையாது. இல்லை, இவங்களுடைய தனித்தன்மை என்னன்றதை இவங்க பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க கிட்ட ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்கோம், அவங்க பக்கம் வாங்கிக்குவோம், சீட்டை வாங்கிக்குவோம். திமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் திமுக பக்கம் போயிடும் அப்படின்னு இருக்கிறது அரசியல் கட்சிக்கு தேவையில்லாத. அந்த அப்படி ஒரு கட்சி தேவையில்லையே. ஜெயகாந்த் வரைக்கும் ஓகே, ஒரு முடிவை ஃபோல்டாக எடுப்பார். அது அவருக்கு பின்னாடி கூட சில நாள் ஆகிப்போச்சு. ஆனால் பிரேமலதா பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் தெரியல அவங்க. இல்லை, இந்த விஷயத்தில் இவங்க பலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து இவங்களை அலக்களிக்கக்கூடிய வேலையை வந்து அதிமுக செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்ம இவங்க ஸ்ட்ராங்காக இல்லை, இந்த கட்சி எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படிங்கிற கேள்விதான் இந்த சீட்டு கொடுக்காததுக்கு காரணமாக இருக்கு. உண்மைதானே? அப்போ ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி தானே ஒரு நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக உட்காந்து கேள்வி கேட்ட கட்சி தானே அந்த கட்சி. இப்போ ஸ்ட்ராங் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? இந்த நிலைப்பாடுகள் தான், அவங்க எடுக்கிற நிலைப்பாடு தான். இப்போ அவங்க இந்த மாதிரி தப்பான முடிவு தான் எடுக்கிறாங்க. இவங்க இது வரைக்கும் மாத்திட்டு ஏடிஎம்கே வந்து இது வந்து ஒரு டிராமா, ஆக்சுவலி ஒரு டிராமா. இவங்க எல்லாம் வந்து கூடி ஒன்னாதான் இருப்பானுங்களே தவிர இந்த அரசியல் வந்து டிராமா. அவரு அந்த பக்கம் போனாலும் நமக்கு லாபம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளை வந்து சுரண்டிட்டானுங்க. இந்த இயற்கையெல்லாம் அழிச்சு போட்டு சுரண்டி போட்டாங்க. இவங்களை நம்பியெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இவங்க எங்க போனாலும் ஒண்ணுதான் நான் சொல்றேன். அதிமுக போனாலும் திமுக போனாலும் ஒரு சீட்டா ஜெயிக்கணும், ஒரு சீட்டும் ஜெயிக்கல. கூட்டணி ஜெயிக்காம சொன்னாங்க தான், கூட்டணி இருக்கும் போது ஒரு ராஜ்யசபா எம்பி தரணும்னு சொன்னாங்க. அது மாதிரி யாரும் மறக்கல. ஒன்றும் இப்போதானே டிக்ளேர் பண்ணிருக்காங்க, ஏன் அவசரப்படுற? இப்போதான் திமுக மேல்சபை எம்பி போயிருக்கு. அதிமுக சொல்லுவாங்க கொடுக்கலன்னா அப்புறம் பேசுங்க, கொடுக்காததுக்கு முன்னாடியே எதுக்கு பேசிக்கிறீங்க? சரி, அவங்களுக்கு அப்படிதான் ஒரு சீட்டு கொடுத்தாலும் ஜெயிச்சு வரீங்களா? இல்லையே.
நீ கூட்டணி அப்படி திமுக போனால் மட்டும் அவர் இப்போ இருக்கிற முதல்வர் 3 சீட்டுன்னா தான் 234 சீட்டு தூக்கி குத்துற போறாரு. அவங்க கட்சியில் இருக்கிற கூட்டணிக்கு சீட்டு கொடுக்கணும்னு தவிக்கிறாரு. அப்புறம் நீ வேற போனவங்க தான் கொடுக்க போறாரு. சும்மா ஒன்றா உப்பு கூட வச்சுக்க மாட்டாரு. கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கைட்டு விட்டுருவார். நீ அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் வேஸ்டா போக வேண்டியதுதான். ஆனா ஏற்கனவே வந்து அதிமுக வந்து உறுதி கொடுத்தது தானே, உறுதி கொடுத்துதாங்க. நீ ஒரு 2 எம்எல்ஏ 3 இப்போ 29 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ கையெழுத்து போட்டாதான் நீ மேல் சபை எம்பி ஆக முடியும். இதுல ஒரு 2 எம்எல்ஏ இருக்காங்களா சொல்லுங்க. இப்ப அதிமுக இருக்கிற மேல் சபை எம்பிக்காக வெயிட் பண்ணிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? கட்சிக்காரன் இல்ல. பொதுவா நம்ம எல்லாம் யோசிக்கணும். சரி உங்ககிட்ட ஒரு 2 எம்எல்ஏ இருக்கு, எங்கிட்ட 2 எம்எல்ஏ இருக்குங்க. அந்த எம்பிக்கு 30 எம்எல்ஏ கையெழுத்து போனோம்னாக்கா அதிமுக அங்க வந்து 28 27னாக்கா உங்க 2 எம்எல்ஏ போயிட்டு 100 எம்பி ஆவான்ல. எதுவுமே இல்லாத எனக்கு சொன்னதான் இல்ல மேல் சபை எம்பி கொடுக்கணும்னு சொன்னதான் உண்மைதான். எதுவுமே இல்லை. உனக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிக்க வேண்டியதானே? இல்லையே. ஏன் அவசரப்படுற? கூட்டணி வருது, பொறுமையாரு. ஒரு மேல் சபை எம்பி இல்லைனாக்கா 10 எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டு, 10 எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டு. இல்லையா 30 எம்எல்ஏ ஜெயி, நீயே ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கலாம். ஏன் தேவையில்லாத போயிட்டு அவங்ககிட்ட போராடிட்டு அவங்களே அதிமுகவே இப்படி அப்படி இருக்குது. அங்கேயே உள்பூசல் நிறைய இருக்குது. உனக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ஒரு சீட்டு கொடுக்கறதுனால அங்கே உள்பூசல் வரும். நாங்கள் நல்லா கட்சியில் இருக்கிறோமே, எங்களுக்கு ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இல்லையே. கேள்வி வருமா வராதா? உன்னுடைய தேமுக திகாவுடைய இதுதான் பார்க்கல தவிர இங்க அதிமுக என்ன உள்பூசல் வரும்னு பார்க்கல. இப்போ உனக்கு ஒரு எம்பி சீட்டு எடப்பாடியார் குத்துட்டு போடுவாரு. அவன் எம்எல்ஏ என்ன பண்ணுவான்? காய் அடிப்பான். யாரே உள்ள இருக்கிறவனு. நாம ஜெயிச்சு எதுக்கிட்ட அடுத்தவனுக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும்? வெயிட் பண்ணு. சட்டமன்ற எலெக்ஷன் வருது, கட்சியை வலுப்படுத்து, மாவட்ட வாரியா போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க, ஜெயிக்கிறதா பாருங்க. இதை பேசிட்டு சரி அப்படியே கூட உங்களுக்கு எம்பி கொடுத்தா யாரு கொடுப்பீங்க? அந்த அம்மா எடுத்துப்பாங்களா? சுத்தீஷ் எடுத்துப்பானா? பாசாதி எடுத்துப்பானா? யார் எடுத்துப்பாங்க? தகுதியான ஆள் இல்லை சொல்லு. கட்சியில உனக்கு ஆள் இருந்தா பரவாயில்ல. ஆள் இல்லை, யாரு இருக்கிறா? யாரு கொடுக்க போறீங்க சீட்டு? வாங்கி கொடுத்தா சுத்தீஷ் கொடுப்ப, இல்ல பையனுக்கு கொடுப்பியா? பையனுக்கு கொடுத்தா சுத்தீஷ் முறைச்சுப்பான், சுத்தீஷ் கொடுத்தா பையன் முறைச்சுப்பான். இருக்குல்ல பிரச்சனை, இருக்குல்ல பிரச்சனை. முதல்ல உங்களுடைய பிரச்சனைல யாருக்கு எம்பி சீட்டுன்னு சொல்லுங்க. நான் கேட்கறேன், நேற்று குடிமான்னு கேட்கறேன். நீங்க எடப்பாடியில் போய் போகணும், அதிமுக அங்க போய் கேட்க வேணாம். மேல் சபை எம்பி சீட்டு யாருக்கு? பேர் அறிவிங்க. இவருக்கு கொடுக்க போறேன்னு பேர் அறிவிங்க பார்க்கலாம். அறிவிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்லையே, ஆள் இல்லையே. யார் தகுதியான ஆள் யார் இருக்கா? இருந்தாங்க. அவர் விஜயகாந்த் இருக்கும்போது இருந்தாங்க. விஜயகாந்த் இருந்தாருன்னா இந்த பிரச்சனைக்கு இடம் கிடையாது. கட்சி வலு மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து இந்த திமுக எல்லாம் தியேட்டர் லீஸுக்கு எடுத்துக்கிட்டு படம் எடுக்க முடியாம தவிக்கிறானுங்க பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு. அப்படியாப்பட்ட ஒரு வலுவான கட்சி தான் திமுக. குரல் கொடுக்குற கட்சி. தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் குரல் கொடுத்த ஒரே கட்சி தான் திமுக. இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு அந்த இது இல்லை, பலம் இல்லை. அந்த அளவுக்கு வலு. இந்நேரம் வந்து விஜயகாந்த் இருந்தாருன்னா எம்பி சீட் தூக்கி கொடுத்துருப்பாங்க. ஆமா, பவரா இருந்திருங்க. அவர் ஒரு எம்பி சீட்டை பார்லிமெண்ட் கலக்க சொல்லுவாரு. சட்டசபையில கூட அவர் நாக்க கட்சி குரல் கொடுத்தது வந்து அந்த அம்மாவும் இல்லை, அந்த மந்திரி தான் குரல் கொடுத்தான். இந்த மீடியா தான் என்ன பண்ணுச்சு? போட்டு 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 காட்டி அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி உருவாக்குச்சு. அப்போ எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா தகுதி உள்ள திமுகவே விஜயகாந்த் வாயை பாக்குது. என்னடா இந்த மாதிரி குரல் கொடுக்குறானு. இப்படி ஒரு வலுவான கட்சி தான் அது. சாதாரண யாருக்கும் பயப்படுற கிடையாது. தமிழை பத்தி உயர்வா பேசக்கூடிய ஒரு இயக்கமா இருந்து தான் விஜயகாந்த் இருக்கிறது இருக்கு. இதுதான் சொல்ல வர. எம்பி சீட்டு யாருக்கு? உங்களை முடிவு எடுங்க. யாருன்னு பாருங்க. அந்த அம்மாவுக்கு வேணுமா? சுத்தீஷ்க்கு வேணுமா? விஜயகாந்த் பையனுக்கு வேணுமா? வேற யார்? பாரசாதிக்கு வேணுமா? நீங்க வேற யாருக்கு? உங்களுக்கு நான் சொன்ன பேரை தவிர யாரும் கொடுக்க மாட்டீங்க. ஆனா அவங்க 4 பேருக்கு பிரச்சனை இருக்குது.
யாரு கொடுக்க போறீங்க? இல்லை யாரு இருக்கா?